இயேசு சிலுவையில தொங்குறார். தாயை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். சீசனை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். சொன்ன உடனே என்ன செஞ்சான்? அந்நேரமே அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். எங்க அவனுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, அவங்களதான் நான் கன்சல்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்லலையே. அடுத்த செகண்ட் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான்னு தமிழ்ல இருக்கு. ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? அந்த நேரமே அவளை தான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டானா. எந்த அளவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நடுங்கிறான், அப்படியே செய்யறான். நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொன்னா எப்படி உடனே செய்வோமா, இல்ல ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் செய்வோமா? எந்த வசனமா இருந்தாலும் பிதா சொன்னதுதான் இயேசு சொல்றாரு, இயேசு சொன்னதுதான் அப்போஸ்தலன் சொல்லியிருக்காங்க. ஆகவே நீங்க எந்த வசனம் படிச்சாலும் நான் வாழ்ற ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இயேசுவோடும் பிதாவோடும் சேர்றீங்கன்னு அர்த்தம், ஐக்கியம் கொள்றீங்கன்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? யார்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க? கத்துட்டியா? கர்த்தர் தான் சொல்லி வச்சிருக்காரு, அப்புறம் என்ன யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவீங்க? சும்மா உங்களுக்கு ஏமாத்துற வேலை, செய்ய விருப்பம் இல்லை, அதனால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன்னு நிக்கிறீங்க.